ஏவிஎம் ஜெயராம் டிவி நேயர்களே வணக்கம். அதாவது ஒரு சொல் ஒரு மந்திரம் அப்படின்னு நம்ம சேனலில் பண்ணிட்டு வந்தேன். அதை நிறைய பேர் கேட்டு நிறைய கமெண்ட்ஸு நிறைய வந்திருக்கு. என்ன விஷயம் அப்படின்னா, இந்த ஒரு சொல் ஒரு மந்திரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி என்ன சொல் பேச போகிறோன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு பிடிச்ச சொல், எல்லாருக்கும் பிடிச்ச சொல், இன்னும் சொன்னாக்கா நீங்கள் இன்னும் ஹாப்பி ஆவீங்க. என்ன சொல் தெரியுமா? அதுதாங்க காதல். ஹாப்பி ஆகிட்டீங்களா? இப்போ அதை பற்றி விரிவாக பேசுகிறதுக்கு நடிகை கோமதி அம்மா வந்திருக்காங்க. அவங்க நல்ல ஸ்பீச்சர், நல்ல திறமைசாலி. அவங்க மேன்மேலும் வளர என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இருந்தாலும் இப்போ நம்ம சேனலுக்காக வந்திருக்காங்க. வணக்கம் கோமதிம்மா. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். கண்டிப்பாக. அதாவது நீங்கள் நடித்த படங்கள் பார்த்துருக்கேன், நீங்கள் நடித்த டெலிஃபிலிம் பார்த்துருக்குறேன். ஆனால் என் சேனல்லையும் நீங்கள் நடிச்சிருக்கீங்க, லைவாக நடிச்சிருக்கீங்க. ஞாபகம் இருக்கா? நல்லா நடிச்சிருக்கீங்க. பட் என்ன விஷயம் அப்படின்னா, உங்களை மாதிரி திறமைசாலி நல்லா வளரணும். கண்டிப்பாக. காதல் அப்படின்ற சொல்லை பற்றி தான் இன்னைக்கு பேச வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷம் சார். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுவும் இன்றைக்கி போட்டிட்டு ஆக்சுவலாக சொல்லுவாங்க காதல், அதை பற்றி இன்றைக்கி சொல்லிங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இங்கே அத்தனை பேர் யாரை பார்த்தாலும் பரவாயில்ல, இவ்வளோ தெளிவான கருத்துக்களை இன்றைக்கி சொல்கிறாங்கன்னு நினச்சி ரொம்ப பேர் சந்தோஷமும் படுவாங்க சார். படுவாங்க, இன்னைக்கு சந்தோஷப்படுவாங்க. காதலர்கள் மட்டும் இல்லை, காதலிக்காதவங்களும் சந்தோஷப்படுவாங்க. அது உண்மைதான், உண்மை. இப்போ இந்த காதலிக்கிறாங்களே, அது டைம் வேஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களா, உண்மையிலே அது நல்லதுதான் நினைக்கிறீங்களா? சார் வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது சார். இப்போ நான் ஒரு சின்ன கொஸ்டின் கேட்குறேன். சரி, நீங்கள் லவ் மேரேஜா இல்லை வீட்டில் பெற்றோரை பார்த்து கொடுத்தா அரேஞ்ச் மேரேஜா? சொல்லுங்கள் சார். நான் டேரக்டர் எல்லாமே பண்ணுறேன். நான் உங்களே இது கொஸ்டின் கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கள் சார். அதாவது நான் காதலிக்கலாம் எனக்கு தெரியாது. குடும்பம் கொஞ்சம் வறுமையான குடும்பம். அதில் படித்து ஒரு டிகிரி வாங்கணும், நல்லா வரணும், வேலைக்கு போகணும், தம்பி தங்கைகளை படிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் எனக்கு இந்த காதல்னு தெரியாது. சில வறுமைகள் வரும்போது காதலே தெரியாது. அப்படித்தான் நான் வளர்ந்தேன். எனக்கு இந்த காதல் தெரியாது. எல்லாரும் வீட்டில் பார்த்து அரேஞ்ச் பண்ணி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க. உண்மையிலே மனைவி அமைவதெல்லாம் இறைவன் வரம். நான் இன்னைக்கு சொல்கிறேன், உண்மையிலே சொல்கிறேன், மனைவின்றது இறைவன் கொடுக்குற வரம் தான். ஆனால் அந்த இறைவன் வரமாக என்னுடைய மனைவி எனக்கு கிடைச்சாங்க. வீட்டில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இன்றைக்கி அவங்ககிட்ட இருந்து தான் நான் பல விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிறேன். அது ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, ஒரு குழந்தைய தட்டி கொடுத்து என்னென்ன பண்ணணும், எப்படி செய்யணுன்றது ஒரு தாய்க்கு தெரியும். தாய்க்கு அடுத்தது தாரம். அப்படின்னும் போது இவங்களால் பல விஷயங்கள் தெரிஞ்சு வெளி உலகத்தில் எப்படி இருக்கணும், இப்படி போகணும் அப்படின்றத உடன் கருத்து. எனக்கு இந்த காதலில் உடன்பாடு இல்லைம்மா. சரிங்க சார். அப்போ காதலுக்கு தப்புன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? காதல் தப்புன்னு நான் என்றைக்குமே யாருமே சொல்ல முடியாது. சரி, அது உங்கள் கருத்து தான். என்ன, ஏன் காதலிக்கக்கூடாது, ஏன் கருத்துங்க என்ன? ஏன் பெற்றோர்கள்லாம் அப்படி இப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்கிற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணுன்றாங்க? அது எந்த சந்திகளுக்கு சொல்லுங்கள் சார். அவங்க மனசுக்குள்ளே ஒவ்வொருத்துக்கும் ஒரு எண்ணங்கள் இருக்கும். அது நம்ம பெற்றோர்கள் தான் அவங்களுக்கு என்னன்னு கேட்டு நம்ம செய்யணும். அது கடமை இல்லைவா? இதுக்கு என்ன நீங்கள் விளக்கம் கொடுக்குறீங்க? நீங்கள் சொல்லிட்டீங்க. காதல் அப்படின்றது உணர்வால் அந்த பருவத்தில் ஏற்படுறது. அந்த ஒரு நிமிஷம் உங்களை நீங்கள் சிந்தித்தால், நாம் நல்லா வரணும், ஐஏஎஸ் படிக்கணும், பெரிய அதிகாரி ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைத்தால் அந்த காதல் உங்களை தேடி வராது, அந்த வேலையை தேடி தான் போகும். அது ஒவ்வொருடைய கருத்து. இருந்தாலும் அந்த பருவத்தில் காதல் வரதான் செய்யும். அதை காதலிக்கிறது தப்புன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. காதலிக்கிறது அந்த உணர்வு. காதலிங்க, கல்யாணம் பண்ணிங்க,
99% பார்க்கும்போது ஆண்களுடைய லைஃப் தான் சார் மோசமாக இருக்குது. ஏன்னா நான் ஒரு பெண்ணாக இருந்து பேசக்கூடாது. ஏன்னா பெண்கள் நிறைய பேர் புரிஞ்சது கிடையாது. ஏன் சார் ஒரு 22 வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அதுக்கப்புறம் சம்பாதிங்களே. நான் எல்லாம் சம்பாதிச்சு பார்க்கும்போது அந்த வயசு எல்லாம் போகும்போது ஆண்களே கிழவனாக ஆயிடுறாங்க, பெண்களும் கிழவி ஆயிடுறாங்க சார். பார்க்க நல்லவா தான் சார் இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள் சார். கரெக்ட். இதை நான் என்ன சொல்கிறது, கிழவி கல்யாணம்னு சொல்கிறதா இளமை கல்யாணம்னு சொல்கிறதா, நான் எதுவும் சொல்கிறது உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன். காரணம் என்னென்னா, ஆம்பளை சம்பாதிக்கணுன்ற ஆர்வத்தில் போகிறோம். நீங்கள் சொல்கிற கோமதி அம்மா சொல்கிறது, ஆம்பளைங்க அதிகமாக பாதிக்கப்படுறாங்க, லேட்டாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. கரெக்டு. அவங்க என்னென்னா பண்ணிக்குவோன்னு தள்ளி போடுற விஷயந்தான். தள்ளி போடக்கூடாது. அதே மாதிரி வந்து லேடிஸுங்களுக்கும் சார் வரன்கள் சிலது அமையாமல் இருக்கும். அவங்களுக்கு வரங்கள் அமையாமல் இருக்கும், இவங்களுக்கு வந்து வேணும்னே தள்ளி போடுவாங்க. இந்த 2 விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்துக்கு இவங்களுடைய ஜாதக காலம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஜாதகத்துடைய அமைப்பு அப்படி இருக்கும். சில பேருக்கு கடைசி வரைக்குமே கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து கல்யாணமே ஆகாமல் இருக்காங்க. நான் வந்து ஒரு ட்ரெயினில் ராமேஸ்வரம் போனேன். அப்போ ராமேஸ்வரம் போகும்போது ஒருத்தரை கேட்டேன், ஏங்க இவ்வளோ வயசில் கல்யாணம் ஆகிடுச்சா, எத்தனை குழந்தைங்கன்னு கேட்டேன். அவரை பார்த்தா அப்படி தான் தெரியுது. ஆனால் அவர் என்ன சொன்னார், இன்னும் கல்யாணமே ஆகலை. என்ன அப்படி கல்யாணமே ஆகலைன்னு சொல்கிற அப்படின்னா, இல்லை சார் கல்யாணம் ஆகலை. அப்போ அவங்க வந்து தள்ளி போட்டுட்ருக்காங்க. அந்த காலகட்டம் நம்ம பண்ணிக்குவோன்னு தள்ளி போட்டுட்ருக்காங்க. அதனால் ஒரு அமைப்பு கல்யாணம்ன்றதும் காதல்ன்றதும் அந்த பருவத்தையே வந்தால் தான் அது ஜெயிக்கும். இதுக்கிடையே ஒரு சின்ன உதாரணம் நான் கொடுக்கணும் சார். இது வந்து எங்களுடைய ஃபேக்ட்ரி சார். நாங்கள் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் பேக்கிங் பண்ணி இதெல்லாம் ஆக்குறோம். இது உங்கள் ஃபேக்ட்ரி. அதான் நான் உங்கள் ஃபேக்ட்ரிக்கே இன்றைக்கி இன்டர்வியூ வந்துட்டேன். ஆனால் 2வது பக்கம் பார்க்கும்போது நானும் வந்து ஒரு சிலருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது 22 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ள. இன்றைக்கி வந்து நான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கோம் எல்லாருமே நிஜமாக நான் பெருமைக்குன்னு சொல்லக்கூடாது, எல்லாருமே நல்லா தான் சார் இருக்கிறாங்க. நல்லா இருக்கும். இதே இடத்துல நாங்கள் பண்ணி வச்சுருக்கிறோம், நல்லா தான் சார் இருக்கிறாங்க. ஆனால் இன்னும் ஒரே விஷயம் தான் ஜனங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா பெண்கள் வந்து எப்பவுமே வந்து ஆண்களை வந்து இந்த திட்டக்கூடாது. நம்ம எப்படி நடந்திருக்கோமோ அந்த மாதிரி தான் சார் ஆண்களும் பெண்களும் நடந்துக்கிறோம். நான் வந்து பெண்கள் தப்பா ஆண்கள் தப்பா நான் பேச விரும்பலை. 2 பேருமே சராசரியாக இருக்கிறோம் சார். ஒருத்தரை புரிஞ்சுக்கிது அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருந்தால் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும் சார். ஏன்னா இது பண்ணுறது கிடையாது. ஏன் பண்ணுறாங்க, எதுக்கு என்ன சம்பாதிக்கணும். ஒரே ஒரு சின்ன எக்ஸாம் சார். ஒரு இடத்துல ஒரு அம்மாவுக்கு அவங்க பொண்ணுக்கு அலைன்ஸ் பார்க்க போனாங்க. அப்போ ஒரு பையன் அங்கே வந்தான். அந்த அம்மா கொஸ்டின் கேட்குது. என்ன கேட்குதா, நீ என்ன வேலை பார்க்குற? நான் சாஃப்ட்வேர் குரூப்பில் பார்க்குறேன். என்ன சம்பளம் வாங்குற? 1 லட்சம். பரவாயில்ல. வீடு வாசலுக்கு தான் இருக்குது, காருக்கு தான் இருக்குது, என்ன ஸோ இதெல்லாம் உனக்கு என்னப்பா வயசுன்னு கேட்டான். எனக்கு 45 வயசு ஆகுது. அந்த அம்மா எழுந்து சொல்லுது, 45 வயசா? நீ அப்படியே இருமா. அதுக்கு அந்த பையன் கேட்டான், 45 வயசு ஆனாதான் நீங்கள் கேட்குற அத்தனைக்கும் நான் சம்பாரிச்சு வைக்க முடியும். அப்போ தான் 45 வயசுக்கு தான் இவ்வளோ சம்பாரிச்சு முடியும். நீங்கள் 22 வயசுல கேட்டால் நான் சம்பாதிக்க முடியாது. இந்த 45 வயசில் நான் இவ்வளோ சம்பாதிச்சாதான் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும். இது என்னங்க சார்? நம்ம லேடிஸ் கேட்குறேன் என்னங்க சார்? அது வந்து இப்போ கோமதி அம்மா சொன்னாங்க, இவ்வளோ வச்சு இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன், அதாவது இவ்வளோ சம்பாரிச்சாதான், இவ்வளோ பொருள் இருந்தால் தான், இவ்வளோ உன்னுடைய சொத்து இருந்தால் தான் உன்னை கல்யாணம் பண்ணுன்றது தவறு. உனக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கா, உனக்கு அவரை பிடிச்சிருக்கா, அவருக்கு உனக்கு பிடிச்சிருக்கா, கல்யாணம் பண்ணிக்கணும். நாம் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிறகு கல்யாண யோகம், முன் யோகம் பின் யோகம்ன்றது. கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிறகு யோகம் அவங்க வரப்போகுது, எல்லாம் சம்பாரிச்சிக்க போகிறீங்க. அந்த ஒரு விஷயத்துக்கு நாம் கற்றுக்கணும் ஒழிய எல்லாம் பண்ணிட்டு தான் பண்ணணும்னா காலங்கள் நிற்காது, நேரங்கள் நிற்காது. அப்போ நாம் என்ன பண்ணணும், முதல்ல செய்ய வேண்டிய விஷயத்த செய்யணும். நான் ஒருத்தர் கூட சொன்னேன், கல்யாணம் இன்னும் ஆகலை சார், கல்யாணம் பண்ணிக்க உனக்கு யோகம் அமையும் அப்படின்னா. கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, இன்றைக்கி நல்லா இருக்கார், பொண்டாட்டி ராசியில் இன்னொரு நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு. அது மாதிரி யோகங்கள் வந்து கல்யாணத்துக்கு அப்புறமும் அமையும். அதனால் நாம் கல்யாணம்ன்றதும் அதே மாதிரி நீங்கள் லவ் பண்ணுறதும் அந்த பருவத்தில் தான் வரணும். அந்த பருவத்தை மீறி வந்ததுன்னா அது காதல் அல்ல, அது வந்து சரியான திருமணம் அல்ல. அப்படி ஒரு அமைப்பு தான். அதனால் நீங்கள் பருவத்தையே தான் எல்லாம் செய்யணும். இப்போ சினிமாலாம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். ஏதாவது ஒரு காதல் படம் சொல்லுங்கள்.
கமலஹாசன் எடுத்துருந்தோம் சார். ஆஹா. அவரு பண்ணாத சரியான நபர். கண்டிப்பாக காதல் மன்னன் அப்படின்னு அவரை சொல்லலாம். ஏன்னா அவர் களத்தூர் கண்ணம்மான்னு சின்ன வயசுல நடித்தவர். அவருக்கு தெரியாத கலை நுணுக்கங்கள், கலை விஷயங்கள் வந்து நல்லா பண்ணுவார். கமலஹாசன் வந்து காதல் படங்கள்னு சொன்னாக்கா அவரை தான் பார்க்க முடியும். அவர் வந்து பண்ணுற விஷயம், அவருடைய அந்த சப்ஜெக்ட், அந்த கதைக்கேற்ற மாதிரி அவர் நடிக்கிற விஷயம் எல்லாமே அருமையாக பண்ணியிருக்காரு. அதில் என்ன படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? கமலஹாசன் பார்த்தா எல்லாமே பிடிக்கும். பிடிக்கும். ரொம்ப டீப்பான ஒரு படத்தை சொல்லலாம். என்ன சொல்றதுன்னு தெரியல. எல்லாமே இருக்குது, பட் என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு. ஸோ எல்லாமே நிறைய படங்கள் நிறைய படம் பண்ணியிருக்காங்க. ஆமாம். ஏன்னா அவருடைய பண்ண படங்கள்லாம் நிறைய படங்கள் இருக்குது. பாலச்சந்தர் சார் நிறைய பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்ரீதேவியும் கமலஹாசனும் ஒரு படத்தில் ஸ்ரீதேவி வீரவன் செய்யும்போது அவர் பண்ண அந்த பிராமி அந்த படம் கூட ரொம்ப நல்லா இருக்குது. மீண்டும் கோகிலான்னு சொல்லுவாங்க. கோகிலா, புன்னகை மன்னன், அதெல்லாம் நல்லா பண்ணியிருப்பாங்க சார். அதனால் காதலை பற்றி எடுக்கிற படங்கள் எதுவுமே தோல்வி இல்லை. சரியான வகையில் சரியான ஒரு நடிகளை போட்டு எடுக்கிற காதல் கதையெல்லாம் எல்லாமே ஜெயிச்சிருக்கு. இப்போ கூட ஒரு காதல் கதை தோற்று போகணும்னு சொல்ல முடியாது. ஆனால் மற்ற கதைகள் வந்து சொல்லலாம். ஆனால் இன்னும் ஒன்றா நீங்கள் சொல்லி அரேஞ்ச் மேரேஜும் சரி, லவ் மேரேஜ் சரி, கடவுள் வந்து பிறக்கும் போதே ஒரு கணிப்பு போடுறான். இன்னாருக்கு இன்னாதான், அதுதான் சார் கடைசியில் நடக்குது. நீங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாலும் இந்த லிஸ்ட் தான் இருக்குது. அரேஞ்ச் மேரேஜ் கடவுள் இப்படி தெரியும் என்றைக்குமே மாறாது சார். இதுதான் சார் அவங்களோட ஃபைனல் முடிவு, இதுதான் சார் ஆகும். அது நீங்கள் சொல்லிட்டீங்க. இந்த காதல்ன்ற ஒரு விஷயத்தில் ஒரு ஆழமான ஒரு விஷயம் இருக்குது. என்ன விஷயம்னு கேட்டீங்க. காதல் வந்து அவங்களுடைய பாரம்பரியத்தில் வரும்னுவாங்க. அவங்க அப்பா அம்மா காதலிச்சிருப்பாங்க, புள்ள காதலிக்கும். பார்த்துருப்பீங்க. அது இப்போ ட்ரெண்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்பா அம்மா காதலிச்சிருப்பாங்க, அதே மாதிரி புள்ள காதலிக்கும். ஒரு பையன் ஒரு பொண்ணுன்னா பொண்ணு காதலிச்சிருக்கும், பையன் வந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்குவோம். அது குடும்பத்தினுடைய பாரம்பரிய ஒரு விஷயங்களாக வருது. அதனால் நம்ம காதலை தப்புன்னு சொல்ல முடியாது, காதலிக்கிறதையும் தப்புன்னு சொல்ல முடியாது. அதனால் அது உணர்வால் அவங்க பருவத்தில் வரக்கூடிய விஷயங்கள். அந்த பருவத்தில் நீங்கள் கண்டிப்பாக காதலிங்க, கல்யாணம் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆனால் நமக்குன்னு வந்த ஒரு மனைவியை கடைசி வரைக்கும் காதலிச்சியா, கடைசி வரைக்கும் அந்த ஒரு பொண்ணுக்கு வந்து காப்பாது. இதுக்காக இடையில ஏதோ ஒரு தவறுகள் வரலாம், அவங்க பக்கமோ உங்கள் பக்கமோ ஏதோ ஒன்று வரலாம். அதுக்காக போயிட்டு கோச்சிக்கிட்டு நான் இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கிறேன், இன்னொரு விஷயங்கள் பண்ணிக்கிறேன், இன்னொரு ஒய்ஃபை தேடிக்கிறேன்னு போகக்கூடாது. அது தவறான ஒன்று. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கருத்துக்கள் இது. கருத்துக்கள் மட்டும் இல்லை, உலக கணிப்பில் பார்த்தீங்கன்னா உண்மையான விஷயம் அது. இன்னும் என்ன சொல்கிறீங்கம்மா? இல்லை கரெக்டாக சார். ஏன்னா கணிப்பு, ஏன்னா எல்லாருமே ஒரு லேடிஸும் சரி ஜென்ஸும் சரி கரெக்டாக வாழ்க்கைக்குள்ளே போய் அண்டர்ஸ்டாண்டிங் கூட போனால் நிச்சயம் அவங்களோட வாழ்க்கை ரொம்பவே மலரும் சார். அது கண்டிப்பாக லேடிஸ்கிட்டையும் இருக்கணும், ஆண்கள்கிட்டையும் இருக்கணும் சார். ஒரே ஒரு விஷயம் கேட்டுங்க. சாப்பாடு போடும் ஒய்ஃபு, புருஷங்காரர் என்ன சொல்லுவார்? உப்பு அதிகமாக இருக்குன்னு திட்ட மாட்டார். என்ன சொல்லுவார்? ஏமா உங்கள் அப்பா உப்பு மூட்டை அனுப்பிட்டானா, மூட்டையாக கொட்டிட்டான் போடுறது, உப்பா அள்ளி கொட்டுற அப்படின்வார். அப்போ எதுக்கு நான் ஒய்ஃபை திட்ட மாட்டார். அந்த விஷயங்களை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா. இன்னும் ஒன்று, இளைஞர்களும் சரி, அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி திருமணம் பண்ணிக்கிறவங்களும் சரி, என்னன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பவர் நமக்குள்ளே வரணும். ஒரு கருத்து உடன்பாடு நமக்குள்ள, நம்ம வந்து எல்லாத்தையும் ஏற்றுக்கக்கூடிய ஜீரணிக்கக்கூடிய ஒரு உணர்வு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இதில் ஜெயிக்கலாம். சரி சார், நான் லாஸ்ட்டாக என்ன ஒரே ஒரு கருத்து கேட்டேன். அன்பு காதல், சம்டைம் இந்த அன்பு வந்தது காதலாக கண்டிப்பாக மலர்ந்து சார். அது வந்து நான் சில விஷயத்தில் பார்க்கும்போது நம்ம ரொம்ப நேசிக்கும் போது அந்த நேசன்றது கடைசியில் காதலாக மாறுது. அது வந்து கல்யாணம் ஆயிருக்காங்களா ஆகலையா அப்படின்னு தெரியாத அந்த அன்புன்றது அப்படி காதலாக மாறுது. இதுக்கு என்ன சார் வரைக்கும் சொல்லுங்க? ஆமாம். இப்போ போன உடனே யாரையோ ஒருத்தன் பார்க்குறான், ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு, நேராக போன உடனே எடுத்த உடனே ஐ லவ் யூ அப்படின்னு கொடுத்துட முடியுமா? அது என்ன பண்ணும்? சண்டை போடாது. அம்மா பார்த்தா அழகாக இருக்கீங்க, சூப்பராக இருக்கீங்க, நீங்கள் போட்டுக்கிற சுடிதார் சூப்பராக இருக்குது, உங்களை பார்த்தா அப்படியே கையெடுத்து கும்பிடலாம் மாதிரி இன்னும் சொன்ன உடனே அந்த பொண்ணுக்கு ஒரு கிரேஸ் வந்துடுது. அப்போ இவன் நம்ம மேலே ஒரு அன்பு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு வரும்போது தான் அந்த அன்பு கொஞ்ச நாளைக்கு ரெண்டு பேரும் பேசுவாங்க. எத்தனை அடி தள்ளி? 2 அடி தள்ளி.
அதுக்கப்புறம் பேசுவாங்க 2 பேரும் அரை அடி கூட இருக்காது, ஒன்றா உட்காந்து பேசுவாங்க. அதுக்கு தான் லவ். இப்போது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்க. ஸோ ஹஸ்பண்டுக்கு கல்யாணம் ஆகிட்டு தானே ஒய்ஃபும் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு பொண்ணு வந்து அதுக்கும் கல்யாணம் ஆகிருக்குது. இருந்தாலும் அந்த ஹஸ்பண்ட் கிட்ட பேசும்போது ஃபஸ்ட்டு அன்பால் ரொம்ப பேசுகிறாங்க சார். அந்த அன்புன்றது கடைசி காதலாமாகுது. இது வந்து தப்பாக ரைட்டான்றது தெரியாதுங்க சார். நீ கேட்குறது கரெக்டு. தப்பாக ரைட்டு என்ன விஷயம்னா, அவங்களுக்குள்ள ஒத்துமை இருந்ததுன்னா எந்த விஷயத்தையும் சாதாரணமாக எடுத்துக்குவாங்க, சண்டை போட மாட்டாங்க. அதே மாதிரி எல்லாருக்கும் வயசு ஏற டென்ஷன் வரும், ஆத்திரம் வரும், கோபம் வரும். அதனால ஒருத்தவங்க என்ன சொல்றாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நாம என்ன பேசணும், இவங்க நம்ம பேசுறதுன்னா அவர் என்ன சொல்றாரு, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுன்னா அது எதுவுமே சரியாயிடும். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது ஒன்றும் பிரச்சனை. ஆனால் வந்து சில வீட்டுங்களை வந்து ஒய்ஃபுங்க வந்து தான் ஹஸ்பண்டை புரிஞ்சுக்கிது அண்டர்ஸ்டாண்டிங்கோட. ஸோ அவங்க சில ஒர்க்லாம் பார்க்கறனால அது தப்பாக எடுத்துக்க மாட்டேன்னாங்க. இருந்தாலும் சம்டைம் அவங்களுக்குள்ள பேசும்போது சில வீட்டில் நம்ம ஹஸ்பண்டு அவங்களோட போயிடுவாங்களா அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு கருத்து தான், எல்லா டைரக்டர்ஸுங்களும் சினிமாக்ஸும் எல்லாருமே நடிக்கிறாங்க. ஆனால் எல்லார் வீட்டுக்குள்ளேயும் பாருங்க பிரச்சனை நிறைய இருக்குது. அது ஏன் சார்? பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இல்லை, பிரச்சனை இல்லாத காரியம் இல்லை. அதனால் வந்து நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். பிரச்சனைன்னு ஒன்று இருந்தால் தான் அதுக்கு காரணம் ஒரு விஷயங்கள் தீர்வு கிடைக்கும். அதனால் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. இதில் என்னன்னா பழக பழக பாலும் புளிக்கணும்ல, அந்த மாதிரி விஷயங்கள் வராமல் எல்லாமே நல்லது, நம்ம அன்பாகவே எப்போவும் இருப்போம் அப்படின்ற ஒரு கொள்கையை மனசுக்குள்ளே ஏற்றிக்கிட்டோம்னா அது கரெக்டாகிடும். சரி சார், உங்களை கல்யாணம் பண்ணிக்கும் போது கூட நீங்கள் ஒரு சினிமாவில் நடிக்கிறீங்க, ஒரு டைரக்டர், அப்படியே தெரிஞ்சு தான் சார் அந்த பொண்ணையே உங்களை விரும்பி கல்யாணம் பண்ணி, நாளைக்கு பின்னாடி அந்த பொண்ணையே உங்களுக்கு கொஸ்டின் கேட்டால் அந்த ஃபியூச்சர் எப்படி பாதிக்கும்னு பாருங்கள் சார். அது நிறைய இடத்துல இருக்குது. இதில் சஸ்பென்ஸான விஷயம். நான் இதை ஓப்பனாக எடுத்து எதையும் பேச முடியாது. நீ கேட்குற கேள்விக்கு நீங்களே புரிஞ்சிக்க வேண்டியதுதான். நான் எதுவுமே சொல்ல முடியாது. இன்னைக்கு பாதி பேருடைய நிலைமையும் அதுதாங்க சார். அதுதான் வந்து நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், ரைட்டுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் டேக் இட் ஈஸியாக கொண்டு போயிட்டா வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் யாருக்குமே கிடையாது. இதை வந்து புரிஞ்சுக்கணும். நம்ம தெரிஞ்சுதானே டைரக்டர் லவ் பண்ணோம், டைரக்டர் கல்யாணம் பண்ணிக்கணும், தெரிஞ்சுதானே அப்பா அம்மா கொடுத்தாங்க. கொடுத்துட்டு பின்னாடி நீ இங்கே நோகுது அங்கே நோகுது இதெல்லாம் சொல்றது நான் தப்பு. ஆனால் லேடிஸ்னா புரிஞ்சுக்கணும். என்ன வாழ்க்கையில் நமக்கு குழந்தைகள் வந்துச்சா, ஏங்க எனக்கு நீங்கள் இதை செய்யுங்க அதை செய்யுங்க, நீங்கள் எங்கன்னா போங்க எங்கன்னா வாங்க, என் கடமையில் நீங்கள் ஒழுங்க முடிச்சு அதே மாதிரி அந்த ஆண்கள் வந்து அந்த பெண்களுக்கு வேண்டிய தேவையான எல்லாமே பூர்த்தி பண்ணி கொடுத்தா எந்த இடத்துலையும் எந்த பிரச்சனையும் வராது சார். அவன் எங்கே போனாலும் பிரச்சனைக்கு வீட்டுக்கு வராது சார். இது கரெக்டாக தப்பாங்க சார்? இல்லை கரெக்ட் தான். என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு குழந்தை நீங்கள் 2 பேர் இருக்கலாம், 2 பேரோட பிரிஞ்சிட்டா கூட தப்பு கிடையாது. ஆனால் 18 வயசு 15 வயசு ஏன் 21 வயசு எங்கள் குடும்பத்தில் நடந்தது கூட நான் எடுத்து சொல்கிறேன். அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் 2 பேரும் பிரியக்கூடாது. பிரிஞ்சதுன்னா அந்த பாதிக்கக்கூடியது முதல் அந்த குழந்தைங்களுடைய மனநிலை தான். அதனால் நீங்கள் இது வரைக்கும் வந்து காதலை பற்றியில் பல விஷயங்களை கலந்து பேசிட்டீங்க. எங்கள் சேனலுக்காக கோமதியம்மா வந்து இந்த இவ்வளோ தூரம் பேசியதற்கு மிக்க நன்றிம்மா. சார் எனக்கு நன்றி சார். ஆனால் உங்களுக்கு என்னென்னு சொல்லிக்கணும், இந்த இவ்வளோ கொஸ்டின் நான் கேட்டு இவ்வளோ பொறுமையாக நீங்கள் ஆன்சர் கொடுத்து ஸோ எல்லாருமே பார்க்கறதுக்கு நல்ல கருத்துக்களையும் நீங்களே சொல்லி, நான் இதில் ஏதாவது ஒரு சில கருத்துக்களை தவறாக கேட்டிருந்தால் என்னை மன்னித்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ கேட்கறது கரெக்டாக தான் கேட்டிருக்கீங்க. உலக அனுபவத்தை புரிஞ்சுக்கிட்டு கேட்டிருக்கீங்க. அதெல்லாம் தப்பு கிடையாதுமா. ஓகேம்மா, நன்றிம்மா எங்கள் சேனலுக்கு.